இது வரைக்கும் ஐபிஎல்ல எத்தனையோ மேட்சை பார்த்துருப்போம். ஆனால் நேற்று நடந்த மேட்ச்சு ஒரு வரலாற்று மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லோ ஸ்கோரிங் கேமு. அந்த டோட்டலை ஒரு டீம் டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க பஞ்சாப். ஸோ பஞ்சாப் விசஸ் கொல்கத்தா மேட்ச்சு எப்படி போச்சு பார்த்துருவோமா? இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது பஞ்சாப் தான். ஸ்ரேயா சொல்லிட்டாரு பேட்டிங் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா கடைசியாக 2 டைம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் ஜெயித்திருக்கிறாங்க. அதான் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாரு. அந்த வகையில் பஞ்சாப் பேட்டர்ஸ் பிரியான்ஷ் ஆர்யாவும் பிரப் சிம்ரனும் களத்தில் வந்து அக்ரெசிவாக ஆடினாங்க எப்பயுமே போல. ஸோ பெருசாக ரன் அடிக்கல. அவர் 22 அடித்தார். பிரப் சிம்ரன் பார்த்தீங்கன்னா 30 அடித்தாங்க. ஆனாலும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினாங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த டீமில் ஹையஸ்டாக ரன் அடித்தவங்க 30-22. அப்போ யோசிச்சு பாருங்க மற்றவங்களாம் என்ன அடிச்சிருப்பாங்க அப்படின்னு. அங்கே இருந்து அவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டிங் கொலாப்ஸ் நடந்துச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தா முட்டையில் போயிடுறாரு. அவர் என்னன்னே தெரியலங்க. ஒரு மேட்ச் 90 அடிச்சு அடுத்த மேட்ச் டக் அவுட் ஆயிடுறாரு. ஒரு மேட்ச் 50 போட்டால் அடுத்த மேட்ச் மறுபடியும் ரன் கம்மி அடிக்கிறாரு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா போன வாட்டி 80+ அடிச்சிருந்தாரு. இந்த வாட்டி டக் அவுட்டு. அவரோட சேர்ந்து நேகல் வதேரா, ஜாஸ் இங்கிலீஷ் புதுசாக எடுத்தாங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. அதுவும் ஸ்டாயினிஸுக்கு பதிலாக எடுத்தாங்க. தப்பான முடிவோன்னு தோணுச்சு. மேக்ஸ்வெல் மறுபடியும் சொதப்பல். எப்போ தான் அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக ஒரு பேட்டர் எடுத்துட்டாங்க. ஷெட்கேவ் எடுத்துருந்தாங்க. அவரும் பெருசாக அடிக்கலை. கடைசியில் சஷாங்க் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே இவர் இந்த சுச்சுவேஷனில் பல தடவை இருந்திருக்கிறாரு, கண்டிப்பாக காப்பாற்றுவார்னு நினைக்கிறப்ப யாருமே ரன் அடிக்கலை. அவங்க 2 பேரை தவிர இவங்க மற்ற எல்லாரும் சேர்ந்து அடிச்ச ரன் எவ்வளோ தெரியுமா? கூட்டி பார்த்தா 54 வருது. அவங்க 52 அடிச்சிருக்கிறாங்க. வெறும் 2 ரன் தான் கூட. ஸோ இங்கே கண்டிப்பாக கொல்கத்தா பவுலர்ஸை பற்றி பேசி ஆகணும். ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப எதுக்காக இவர் கொண்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன காரணம்னா ஸ்டார்டிங்கில் வைபவ் ஓவரா போட்டார். ஒரு ஓவர் நல்லா போட்டார். அதே மாதிரி ஆண்ட்ரன் ஆர்கே உள்ளே கொண்டு வந்தாங்க. எதுக்கு இந்த ஓவர்லேயே ஹர்ஷித் ராணாவை கொண்டு வரணும்னு சொல்லும்போது பேக் டு பேக்கு 3 விக்கெட்ஸை 2 ஓவரில் எடுத்து கொடுத்தாரு. அதுதான் டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. அவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்தார். சுனில் நரேன் 2 விக்கெட் எடுத்தாங்க. இந்த டீமில் ஆண்ட்ரன் ஆர்கே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரியுது. பேட்டிங்கோடு சேர்ந்து பவுலிங்கும் பயங்கர பேலன்ஸாக இருக்குது. ஸோ இவங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. 111 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 112 அடித்தா வின் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட களத்துக்குள்ளே வந்தாங்க கொல்கத்தா. உண்மையை சொல்லணும் அப்படின்னா யாருக்குமே நம்பிக்கையே கிடையாது. இன்ஃபேக்ட் பஞ்சாப் ஃபேன்ஸ் போய் கேட்டால் கூட அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்பிக்கை யார் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பவுலர்ஸ் வச்சாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு பேங்கோட ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 விக்கெட்ஸ் அதுவும் பவர் பிளேயில் முதல் 2 ஓவர்லேயே விழுந்துருச்சு. 7-2 அப்படின்னு தடுமாறினாங்க. காரணம் சுனில் நரேனும் சரி குவிண்டன் டிகாக்கும் சரி 2 பேருமே டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. ஓகே மேட்ச் க்ளோஸாக போகுமா, ஜெயிப்பாங்கன்னா கூட ஓரளவுக்கு 18th ஓவர் வரைக்கும் போகுமான்னு நினைக்கிறப்ப இல்லைப்பா சீக்கிரமாக முடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ரகுவன்ஷியும் ரஹானாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு சாலிடாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு சோதனை. ரஹானைக்கு ஒரு பால் அப்படியே வந்து எல்பிடபிள்யூ ஆகுது. அவர் அப்பீல் பண்ணவே இல்லை. நியாயமாக அப்பீல் பண்ணியிருந்தா அந்த பால் நாட் அவுட்டு. அந்த இடத்துல ரஹானே தன்னொரு கேப்டன் ஓகே நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், ஈஸி டோட்டல் தானே அப்படிங்கிறதுனால அந்த எல்பிடபிள்யூவை அவர் மேல்முறையீடு பண்ணாமலே போயிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. அங்கேருந்து சொல்லணும் அப்படின்னா அவர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி 60-2. கடைசியில் மேட்ச் முடிஞ்ச இடம் 95-10. அதாவது அடுத்த 35 ரனில் 8 விக்கெட்டை இழந்து தடுமாறிட்டாங்க கொல்கத்தா. இந்த ஒரு கம்பேக்கு முக்கியமான காரணம் சஹல் தாங்க. ஏன்னா அவர் தான் ரஹானேவை அவுட் ஆக்குனாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷ், ரிங்கு சிங், ரமன்தீப் அப்படின்னு முக்கியமான விக்கெட்டெல்லாம் சொல்லி எடுத்தார். ஒவ்வொரு விக்கெட் எடுக்கும் போதும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். நம்மளாம் பார்க்குறப்ப சரி ஓகே இந்த மேட்ச்சை தோக்க போகிறாங்க, இதுக்கு எதுக்கு செலிப்ரேஷன் அப்படின்னு நினைக்கிறப்ப நோ இந்த மேட்ச்சை நான் ஜெயித்து தரேன் அப்படின்னு சூப்பராக பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தார். இன்னொரு சைடு ஃபாலோடு பை மார்க்கோ யான்சன். அவரும் 3 முக்கியமான விக்கெட்டை எடுத்தார். சுனில் நரேன், ஹர்ஷித் ராணா, இன்னொன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரசல். அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகாமல் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கெட் போனால் கூட கடைசி வரைக்கும் கடத்தில் நிற்கிறாரு. கடைசியான சஹல் ஓவரில் 16 ரன் அடிப்பார். 2 6 ஒரு 4 அடிப்பார். பால்ஸ் நிறையா இருக்கும், ரன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் அடிக்கணும். ஓகே அப்போ ரசல் வந்தால் முடிச்சுட்டு வரும்னு நினைக்கிறப்ப அந்த ஓவரை தான் மார்க் யான்சன் போட்டு விக்கெட் எடுப்பார். ஸோ இந்த விக்ட்ரி ஒரு தரமான விக்ட்ரியாக அமைஞ்சிருக்கு பஞ்சாபுக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரேயஸ் ஐயருடைய கேப்டன்சி தான். ஏன்னா விக்கெட் விழ ஆரம்பிச்சோன்னே கரெக்டாக அந்த விக்கெட்டை கணிச்சு ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணார். ரொம்ப ஃபயராக நின்றுக்கிட்டு இருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர் பவுலர் இறக்க முடியாது. அதன் காரணமாக மேக்ஸ்வெல்ல தான் 5வது பவுலராக ஆடினாரு. ஆனாலும் கூட சூப்பராக அந்த ஓவரெல்லாம் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு டோட்டலை தரமாக டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. யாருக்கு எதிரான்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர், அவருடைய எக்ஸ் டீமு. அந்த டீமுக்காக கேப்டன் பண்ணி கப்பு ஜெயித்து கொடுத்த அவர் அந்த டீமுக்கு எதிராக சூப்பராக டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக ஐபிஎல் வரலாற்றிலேயே சூப்பரான டிஃபெண்டிங் டோட்டல் அப்படின்னா இந்த டோட்டல் தான். அதே மாதிரி ஹையஸ்ட் சேசிங் பார்த்தீங்கன்னா அதுவும் பஞ்சாப் தான் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னா இதே கேகேஆருக்கு எதிராக. ஸோ என்ன நடக்குதோ இல்லையோ கேகேஆருக்கு எதிராக பஞ்சாபுடைய அந்த மேலாதிக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச் அவங்க கூட கூடி சீக்கிரமே வந்துடும். ஸோ அந்த மேட்சுக்காக தான் பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சு ஐபிஎல்லையே தரமான மேட்ச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.